Hello, ladies and gentlemen. Today we are going to talk about our first love proposal. இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட்ல யார் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா, வழக்கம் போல லியோதாஸ் ஜாயின் பண்ணியிருக்காரு. நான் தான்டா லியோ. அது அடுத்து போன வாரம் லீவ் எடுத்த நம்ம வவ்வால் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வவ்வால் வணக்கம் சொல்லுங்க. I am vengeance. I am the night. I am Vawal. டேய் வவ்வால், டேய் பரவ வவ்வாலுடா. போன வாரம் கோதம் சிட்டிக்கு போயிட்டேன். கோதம் சிட்டில என்ன பண்ணீங்க? கோதுமை வித்துருக்கா? இல்ல பேங்கிங் கேட் உமன். ஓ ஆமா, இது வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா? எஸ், கொஞ்சம் டிலே. அதான் பாட்காஸ்ட கட் அடிச்சிட்டு கொஞ்சம் டிலே. மூணாவதா நம்ம கூட யார் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னா, நம்மளோட குரு வணக்கம் சொல்லுங்க. நான் தான் குரு பேசுறேன். அதே பைக் அவர் ஃபர்ஸ்ட் லவ் ப்ரொபோசல் அது நம்ம பேச போறோம். இந்த செக்மெண்ட்டுக்கு போற முன்னுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். பேட் கேர்ள் டீசர் கான்ட்ரோவர்சி பத்தி பேசின அந்த வீடியோல கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நம்மளுடைய லியஹரன், விர்த்திகா, வேதா, பிரவீன்குமார் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி. இப்போ நம்ம வீடியோல போவோம். மிஸ்டர் லியோதாஸ், ஃபர்ஸ்ட் லவ் ப்ரொபோசல் எப்போ வந்துச்சு உங்களுக்கு? நிஜத்துல வந்தது இல்ல. நான் பண்ண ஒரே ஒரு ப்ரொபோசல் FIP ப்ரொபோசல்ல. அப்பவே நினைச்சேன், இந்த 3 பேர்த்தையும் கூப்பிட்டு இந்த எபிசோட்ல என்ன பண்ண போறேன்னு. நான் பண்ண தப்பு என்ன தெரியுமா? லவ் ப்ரொபோசல் சொன்னதுக்கு பதிலா காதலிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்கா. காதலிச்சிருக்கீங்க கேள்வி, ஆனா ரொம்ப லேட்டான கேள்வி. நீங்க காதல் கூட என்னென்னமோ பண்ண நம்ம வவ்வால கேட்க கூடாது. பாபா நீங்க சொல்லுங்க. ஏகப்பட்டது இருக்கு. இப்படி ஆரம்பிங்க மங்களகரமா. ராங் டைம் ஆகும். இப்ப எனக்கு 12 வயசு. அப்போ ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை பார்க்க நல்லா அழகா இருக்கும். அப்ப அந்த பிள்ளைக்கு இருக்கும். இல்ல அந்த பிள்ளை இன்னும் சின்ன பிள்ளை. என்னோட 2 வயசு தான் குறைவு அவங்களுக்கு. தங்கச்சி ப்ரோ பேசாம இருங்க. ப்ரோ லெட் மீ ஸ்பில் தி டீ ப்ரோ. சரி ஸ்பீல் பண்ணுங்க ப்ரோ. அப்ப அந்த பிள்ளைய நான் ஒன் சைடா தான் லவ் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, ப்ரோபோஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணேன். ப்ரோபோஸ் பண்ற லொகேஷன் எது தெரியுமா? தண்டாஸ் பெரும்புவான். அது கரெக்டா தண்டாஸ் பெரும்புவானுக்கு வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த பிள்ளை நின்னுட்டு இருக்கு. ப்ரோ போய் கேப்பாரு, போயிட்டு வந்துட்டீங்களா? மஞ்சியா போனுச்சா வெள்ளையா போனுச்சா? அப்ப எனக்கு கொஞ்சம் பயம் ப்ரொபோஸ் பண்றதுக்கு. அப்ப நான் என் கூட்டாளி பையனை தான் பேச சொன்னேன். டேய் நீ பேசுறா அப்படின்னு. என் ஃப்ரெண்டு ஆரம்பிச்சான். இந்த மாதிரி பாருமா, உன்னை ஒரு பையன் லவ் பண்றான். அந்த பிள்ளை யாருன்னு கேட்டுச்சு. பாத்ரூம்ல ஒரு கண்ணாடி இருக்கும் அந்த பிள்ளைக்கு பின்னாடி. அப்ப அவன் சொல்லுவான், நீ திரும்பி கண்ணாடி போயிரு, கண்ணாடியில யாரு தெரியுறாங்களோ அந்த பையன் தான் லவ் பண்றான் உன்ன அப்படின்னு. அப்ப அந்த பிள்ளையும் கண்ணாடிய பின்னாடி திரும்பி பார்த்துட்டு, அது என்ன நினைச்சுக்கிச்சு, என் கூட்டாளி பையன் தான் லவ் பண்றான் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சலபாம் பண்ணிச்சு. அப்ப நான் தான், அது கேட்டுச்சு நீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. அப்ப நான் தான் நடுவுல இல்ல அவன் இல்ல நான் தான் அப்படின்னேன். அந்த பிள்ளை என்னைய மேலையும் கீழையும் பார்த்துட்டு அப்படியே அமைதியா போயிருச்சு. அந்த வெளியும் போயிருச்சு. எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே அவ்வளவுதான் முடிஞ்சு கதை அப்படின்னு. அப்ப நான் UPSR டைம் நல்லா படிச்சிட்டு இருந்தேன். கண்ட ஒரு அகாடமிக் கம்பேக் அது. 5A எடுத்தேன். ஸ்கூல் பிரின்சிபல் என்னை கூப்பிட்டு வச்சு பாராட்டினாங்க. அப்ப என் கூட்டாளி பையன் இன்னொருத்தர் இருப்பான். நான் அவன்கிட்ட சொன்னேன், டே இங்க பாருடா, நான் ஜோக்கா படிச்சு ஜோக்கா போட்டிருக்கேன். இந்த மாதிரி அந்த பிள்ளைகிட்ட போய் சொல்லி, இவன் பேர் இவ்வளவு நல்லா படிக்கிறான், இவன் லவ் பண்ணுமான்னு சொல்றா அப்படின்னு. இந்த கம்யூனிட்டி போனான். வெளியே போயிட்டு ரேஹார் டைம்ல போய் சொல்லிட்டான் அந்த பிள்ளைகிட்ட. சொல்லிட்டு குடுன்னு ஓடி வந்துட்டு கரெக்டா பிரின்சிபல் என்னை பாராட்டிட்டு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த புள்ள வேகமா வந்துச்சு. டீச்சர் மே ஐ கம் இன் அப்படின்னுச்சு. அப்புறம் அந்த பிள்ளை பிரின்சிபல் டீச்சர்ட்ட சொல்லுது, குசுன்னு என்னமோ சொல்லுது. என்னை கை காட்டி பேசிருச்சு. எனக்கு தெரிஞ்சிருச்சு, முடிஞ்சு. கரெக்டா அந்த பிரின்சிபல் என்னை இப்படி பார்த்தாங்க, முறைச்சு பார்த்தாங்க.
வவ்வால் எந்திரி அப்படின்னாங்க. உன்னை பத்தி தான் 5 நிமிஷத்துக்கு முன்னது நல்லதான் சொல்லிட்டு இருந்தேன். நான் சொல்லி 5 நிமிஷம் கூட ஆகல. அதுக்கிட்ட ஒரு பொண்ணு வந்து நிக்குது. வந்தாங்க, பேசுனாங்க. பேச கூட இல்ல. விட்டாங்க ஒரு அரை. அதோட அந்த காதல் கதையும் முடிஞ்சிருச்சு. சரி, அதோட என்ன 3வது லவ் ஸ்டோரி சொல்றேன். இப்பதான் வந்து எனக்கு ப்ரொபோசல் வரும். என்னைக்கும் விடாமுயற்சி. உமன் வேணும்னா நீ வந்து பிரைஸ் ஆகணும். உமனை பிரைஸா பாக்காத அப்படின்னு. பூவுக்கு பின்னாடி சுத்தும் மண்டா இருக்காத, வண்டுகளை திரட்டும் பூங்காவாயிரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைம்ல நான் கொஞ்சம் டிக்டாக் செஞ்சுட்டு ஒரு மாரி பூங்கா மாரி சுத்திக்கிட்டு இருந்தேன். அதனால அந்த பிள்ளைக்கு வந்து என்ன பார்த்து பூச்சி போய் Facebookல வந்து என்ட்ட பேசினுச்சு. பேசி 1 வாரம் கூட இல்ல. அது வந்துட்டு என்ட்ட எனக்கு உன்ன ரொம்ப புடிச்சிருக்கு. கப்பல் பண்ணிக்கலாமா அப்படின்னு. நானும் ரொம்ப நாளா வந்துட்டு இந்த மாரி தானே எங்கடா நம்மளுக்கு ஆளே இல்லையே! இப்பதான் சரியான சான்ஸ் விக்டர் போட்டு தாக்குன்னு கப்பல் ஆயிட்டேன் இந்த பிள்ளைகிட்ட. லவ் பண்ணிட்டே இருந்தோம். நானும் போய் மீட் பண்ணேன். நல்லா போச்சு எங்களுக்குள்ள. நல்லா தான் போய்க்கிட்டு இருந்துச்சு. 1 வருஷம் போகும்போது, அ அங்க தான் வந்துட்டு எனக்கு ஒரு சஸ்பிஷியஸான ஒரு விஷயம் தென்பட்டது. அது என்னன்னா, ஒரு பையன் வந்துட்டு எப்பவுமே அதோட கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு நைஸ் பேபி, ஸ்வீட் பேபி அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இருப்பான். இதுவும் இருங்க. இப்பதான் மெயின் ட்விஸ்ட்க்கு வரேன். அதோட அடியா இருக்கும். நானும் இ அ இந்த பையன பத்தி அந்த பிள்ளைட்ட கேட்கும்போது, இவன் அது வந்துட்டு தெரியல என் ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு சொல்லி மழுப்பிருச்சு என்கிட்ட. அப்புறம் நான் என்ன பண்ணேன், கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. எனக்கு சுர்ருன்னு மண்டைக்கு ஏறிருச்சு. நான் நேரா அந்த பையன்ட்டயே பூந்துட்டேன். பையன்ட்ட பூந்துட்டு, "டேய் யார்றா நீ? என் ஆள்கிட்ட வந்து பூந்துகிட்டு இருக்க? அ கமெண்ட்லாம் ஒரு மார்க்கமா போயிட்டு இருக்கு" அப்படின்னு கேட்டேன். அப்ப அதுக்கு சொன்னா, "ப்ரோ அது என் ஆளு ப்ரோ. 3 மாசமா லவ் பண்றோம்" அப்படின்னா. டேய், நீ 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ். அவன் இப்பதான் இன்டர்ன்ஷிப். நான் வந்துட்டு, "ஏய் நான் 1 வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா" அப்படின்னேன் அவன்ட்ட. அந்த பையனுக்கும் ஷாக்கு. என்ன இவன் 1 வருஷமா லவ் பண்றானா அப்படின்னு. எனக்கும் ஷாக்கு. யார் இவன் 3 மாசமா லவ் பண்றான் அப்படின்னு சொன்னானா. நான் போய் அது பிள்ளைட்ட கேட்க, அது ஒரு மாதிரியான கதைய சொல்ல, ஒரு மாரி சலசலப்பா ஆயிருச்சு. சண்டை போட்டு பிரியிற நிலைமைக்கு போயிட்டோம். ஆனா இங்க தான் நான் வந்து ஒரு முட்டாள்தனம் பண்ணியிருப்பேன். அது மறுபடியும் வரும்போது நான் மறுபடியும் கெட் பேக் பண்ணிருவேன். உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா? காஜு மச்சி நீனு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது, இந்த பையன் மறுபடியும் என்ட்ட வந்து தனியா வந்து பேசுனான். "ப்ரோ இந்த மாரி இந்த பிள்ளை சேட்டை பண்ணுது ப்ரோ" அப்படின்லாம் சொன்னான் என்கிட்ட. என்னது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும்போது தான் தெரியுது, அந்த பிள்ளை என்னையும் ஏமாத்தல, அவனும் ஏமாத்தல. 3வது ஒருத்தனும் இருந்திருக்கான் இந்த கதையில. Man, what the fuck is you talking about? was that? I'm sorry, man. No, I'm அந்த ஒரு வடிவேல் காமெடியில வரும் தெரியுமா? இவனுக்கு இவன். இவருக்கு முன்னாடி இவருக்கு பின்னாடி 3வது ஒருத்தன் இருக்கானோட எங்க 2 பேருக்கும் அது கண்ட வெட்டு. 2 பேரும் ஏமாந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. மேக்னாவ இழந்த வழினால நானும் ஜிம்முக்குள்ள நுழைஞ்சேன். உடம்ப பில்ட் பண்ணேன். இப்போ பேட்மேன் ஆயிட்டேன் நானு. கோதம் சிட்டி நான் தான் காத்துக்கிட்டு வரேன். வவ்வாலோட ஒரிஜின் ஸ்டோரிலா. அடுத்து வந்து குரு நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு ப்ரொபோசல் இருக்கா? மொத வந்து A6 படிக்கிறப்ப நான் எப்படின்னா ஒரு பாய்ஸ் கேங்கோட தான் சுத்தி இருப்பேன், இல்லைன்னா தனியா சுத்தி இருப்பேன். ஒரு கேர்ள் வந்து என்ன சைட் அடிச்சுட்டு இருந்திருக்கு. ஆக்சுவலி அது எனக்கு தெரியாது. ஆனா வந்து ஒரு கட்டத்துல நானே கண்டுபிடிச்சிட்டேன். ஏதோ ஒண்ணு வேணும் போல அப்படின்ட்டு. ஏதோ வேணும் போல. ஏதோ வேடு போல. நானும் கண்டுபிடிச்சு நானும் தெரியாத மாதிரி இருந்தேன். அந்த கேர்ள் வந்து மத்த கேர்ள் கிட்ட இப்படி சொல்லிட்டு நான் போறப்ப அந்த கேர்ளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அது பேர் சொல்லி அடிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கேர்ள் வந்து ப்ரொபோஸ் பண்ணல. ஆனா ப்ரொபோஸ் பண்ற மாதிரிதான் அந்த சினாரியோ போனுச்சு. நான் வந்து அதை அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஆனா அந்த காதல் கதை வந்து அங்கேயும் முடியலன்னு தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. நான் மட்டும் தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் தெரிஞ்சுச்சு. இப்ப கூட வந்து நீங்க நினைச்சா கேம் போலாம்ல? கேம் போறது. அது வந்து வந்த ப்ரொபோசல் அதை அங்கேயே கட் பண்ணிட்டேன்.
2வது வந்து A6 முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒண்ணு வந்துச்சு. A6 முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மாரி அது சும்மா ஹரி கேன்டீன் மாரி ஒண்ணு நடக்கும். அப்ப வந்து நான் போயிருந்தேன். அப்போ போயிருக்கும்போது என் கிளாஸ் படிச்ச பிள்ளைங்க தான். ஆனா அந்த பிள்ளைங்களோட சேர்த்து ஒரு புது பிள்ளை இருந்துச்சு. அப்ப வந்து இந்த கேர்ள்ஸ்லாம் போய் என்ன சொன்னுச்சுன்னு தெரியல. ஒரு மாரி ஓவர் பில்டப்பா சொல்லிருச்சுங்க போல. அதுக்கு வந்து என் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ம். அப்படி பார்த்தும் நானும் கண்டுக்கல. சரி இது ஏதோ ஒரு சும்மா பில்டப் பண்ணி விட்டுருக்காய்ங்க அப்படின்னு நினைச்சு விட்டுட்டேன். மறுநாள் இருந்துச்சுன்னா எனக்கு எனக்கு என்னோட நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஹலோ என் பேர் இப்படி நான் வந்து உங்களை நேத்து பார்த்தேன் அந்த கேர்ள் தான் பேசுறேன்ட்டு. ஓ அப்படியா சரிங்க என் நம்பர் எப்படி கிடைச்சுன்னு கேட்டேன். இங்க ஃப்ரெண்டு கிட்ட வாங்கினேன்ட்டு சரிங்க delete பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். தெரியுதா இப்ப தெரியுதா நானும் ஹோமிஸா இருக்கோன்னு. லியோதாஸ் நீங்க சொல்றீங்களா? ஜி எல்லாத்தையும் நீங்க கேக்குறீங்க, நான் உங்களை கேக்குறேன், நீங்க சொல்லுங்க. என்னோட காதல் கதை வந்து அது காதல் இல்ல. அது வந்து அது ஒரு காவியம். அது ஒரு கன்றாவி. நான் வந்து சிங்கிள் பாயாவே சுத்திட்டு இருந்தேன். அப்போ வந்து முருங்கா ஸ்கூல் வந்து ஆம்பளை ஸ்கூல் வேற பையன் கூட பந்தலான்ட்டு சுத்திட்டு இருந்தேன். அப்போ வந்து இப்போ 5ல வந்து டியூஷன் போனேன். தமிழ் டியூஷனு. அந்த சார் பேர் வந்து பச்சை பாலன். அப்போ அவர்கிட்ட தமிழ் கத்துக்கிட்டு இருக்கிறப்ப வந்து 2வது ஸ்கூல்ல படிச்ச ஒரு பிள்ளை. நல்லா வந்து ஒரு ஒரு வாட்டர் மெலன் மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுக்கோமே. நல்லா பெருசா உயரமா நல்லா திடமா இருப்பாங்கன்னு வச்சுங்க. உயரமானா என்ன கிரேட் காலி மாதிரியா? இல்ல பாக் மாமி மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுக்கோமே. ஓ நான் என்ன பண்ணேன், எங்க ஸ்கூல் பக்கத்துல இருக்கிற மாலுக்கு போயிட்டு ஒயிட் கோல்ட்ல ஒரு ரிங் வாங்கினேன் அந்த பிள்ளைக்காக. அந்த பிள்ளைக்கு வந்து நான் போய் ரிங் வாங்கி தந்தேன். அவங்க வந்து ஜெனியூனா சொன்னாங்க, அப்பதான் வந்து SPM படிக்கிறேன், நீங்களும் SPM படிக்கிறீங்க. நம்மே வந்து SPM முடிச்சு ஒரு 2 வருஷம் கழிச்சு இது வந்து ஃபேமிலி கிட்ட சொல்லி நம்ம அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணக்கூடாதுன்னு கேட்டாங்க. எனக்கு அந்த டீலிங் பிடிச்சிருந்துச்சு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி வெயிட் பண்ற டைம்ல எனக்கு இன்னொரு பிள்ளை ப்ரொபோஸ் பண்ணாங்களா, நான் ஓகே சொல்லிட்டு போயிட்டேன். ஏய் ரிங் மாஸ்டர் சிங்கப்பூர். எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. லியோதாஸ் நீங்க சொல்லுங்க, நாங்களாம் சொல்லியாச்சு உங்க turn. இல்ல எனக்கு சில விஷயங்கள் தான் ஞாபகம் இருக்கு. இது வந்து ஒரு ஹாரி கேன்டீன்ல அந்த பிள்ளைங்க நார்மலாவே அண்ணன் தான் கூப்பிடுங்க. திடீர்னு அன்னைக்கு மட்டும் வந்துபிட்டு 2 பேரும் அது வந்து எப்படின்னா இப்ப இந்த எப்படி சொல்றது, இங்கிலீஷ் படத்துல ஒரு டே வரும். இந்த டேல வந்து யார வேணாலும் கொல்லலாம் அப்படின்னு. அப்போ ஹாரி கேன்டீன் அப்ப எல்லாருமே ஹைப்ல இருந்திருக்காங்க. அந்த அட்ரினல் ரஷ்ஷோட வந்து யாருக்கு வேணா ப்ரொபோஸ் பண்றான்ற அளவுக்கு போயிருச்சாங்க. நேரா வந்துட்டு கையில 2 தாள் இருந்துச்சு. இதுல ஒண்ணு எடுங்கண்ணே அப்படின்னுச்சு. எடுத்தேன். நோன்னு வந்துருந்துச்சு. ஏன் என்னது இது? என்னத்துக்கு நோன்னு? எடுத்து இல்ல நாங்க 2 பேரும் உங்கள லவ் பண்ணலாம்னு இருந்தோம். அதுக்கு தான் எஸ் ஆர் நோ வருதா பார்க்கலாம்னு. 2 பேரும் எப்படி இருக்கு? காத்து வாக்குல 2 காதல். எஸ் மட்டும் வந்துருந்துச்சுன்னா இந்த நேரத்துக்கு 2 அண்ணிங்க நமக்கு. இல்ல நடுவுல நிறைய பேர் மாத்திருப்பேன். அது நீங்க வந்து அதுக்கப்புறம் ஏதோ பெருசா ஞாபகம் இல்லல. Girl from my uni DM me in Instagram and said she had crush on me. I took screenshot of the message. Savati to share it with my friends. இதெல்லாம் நார்மலா பொம்பளை பிள்ளைங்க பண்ணுவாங்களே. But I accidentally turned the chat into vanish mode. Okay? And it showed that I took a screenshot of the chat. ஒரே அசிங்கமா அது ப்ரோவோட வாழ்க்கையிலேயே வந்து பெரிய எம்பரஸ்மென்ட் மொமெண்டா விழுந்திருக்கு. என்கிட்டலாம் வந்து ஒரு பிள்ளை வந்து கிரஷ் இருக்குன்னு வந்து சொல்றது வந்து பெரிய விஷயம். ஆனா ப்ரோக்கு அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சிக்கியும் வந்து ப்ரோ வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ண பார்த்திருக்காரு. எதுக்கு? ஒழுத்துறதுக்கு. பவான் உங்களுக்கு இப்படி நடந்திருக்கா வாழ்க்கையில? அவரு வந்து ஸ்கிரீன்ஷாட்ல எடுத்துக்க மாட்டாரு. நடந்துறதா நான் தூக்கிலே தொங்கி இருப்பேன். அசால்ட்டா என்ன தூக்குல தாங்க சொல்றீங்க தானே? இது என்னது கன்ஃபெஷன். ஐ met a person named பேர் போட்டிருக்காங்க through Insta Live November 2022 when he was posting for ICLS interview with Shabby. நம்ம ICLS நம்ம ICLS 2022 நவம்பர்லயா யார் இருந்தா? சரி விடுவோம், அது என்னத்துக்கு. சப்டல் foreshadowing. பார்த்திபன் ஓ பார்த்திபன். ஓகே ஓகே. that time I had a spark on him. அதாவது பாருங்க எத்தனை பேர் லைஃப்ல இருந்தாங்க தெரியல. ஆனா ஷேபி அண்ணன் இருக்கும் போதும் அவங்க மேல
ஸ்பார்க் வந்திருக்குன்னா அப்ப நீங்க பாத்துக்கங்களேன். எய்தர் இதுல 2ல ஒரு விஷயம் தான். ஒண்ணு அந்த ஆள் வந்து உண்மையுமே அழகா இருந்திருக்கணும். இல்லாட்டி அந்த பெண்ணுக்கு வந்து கண்ணுல பிரச்சனை இருந்திருக்கணும். எனக்கு ரொம்ப 2வது தான் மெயின் ஆப்ஷனா இருக்குன்னு தோணுது. பர்சனல் வன்மம் மாதிரி இருக்கு. இல்ல. சரி வந்துருச்சு. காதல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? ஸ்பார்க் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்க நினைச்சிருக்காங்க, இவன் கண்டிப்பா கப்பலா தான் இருந்திருப்பான். அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அப்ப வந்து கண்டிப்பா. ப்ரோவோட மூஞ்சில வந்து பல பெண்களை மெயின்டெயின் பண்ற அந்த ஒரு ஒளி தெரிஞ்சிருக்குங்களா? பங்காளி இவன் தான் எங்க செம்மையா வாங்கியிருக்கான். ஜிஜி இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. இத பத்தி நான் என்ன நினைக்கிறேன் நான் சொல்லணும். 2 கன்ஃபெஷன் தான் வந்திருக்கு. அடுத்து வந்து நாங்க கன்ஃபெஷன் வீடியோ நெறைய டாபிக்ல வந்து செய்வோம். ஸோ மறக்காம உங்களோட கன்ஃபெஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, எங்க NGA லிங்க்ல இல்லாட்டி எங்க சப்ரெடிட்ல வந்து எங்கள ஃபாலோ பண்ணி அங்க போடலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி எங்க உற்சாகமா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. லைக்க போடுற நாசி கண்டார். ஒன் கிராஸ் கொஸ்டின். அவங்க ஓகே. நெறைய கெட்ட வார்த்தை பேசுவாங்கன்னு சொன்னீங்களா? அதுல ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க. போடா புட்டேன்னு வாங்க.